ஆண்டவர் மனுஷனை குறித்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சுற்றி தங்களோடு வாழ்கிற, தங்களோடு பழகுகிற, தங்களோடு வேலை செய்கிற மனிதர்களை குறித்து ஒரு சரியான அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கணும் அப்படின்றதை குறித்து என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ ஒரு மனிதனை குறித்த, எந்த மனிதனை குறித்த அறிவு நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சில வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். 18வது வசனம், அதற்கு அவன், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடே பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு வாருங்கள். 27ஆம் அதிகாரத்திலே 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யூதாஸ் காரியோத் அப்படின்னா ஆண்டவரோடு நடந்த ஆண்டவருடைய சீடர்களிலே 12 பேரிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கிறவன் தான் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியோத். பணப்பை அவனுடைய கையிலே இருந்தது. ஆண்டவருடைய ஊழியத்திலே நிறைய பேர் அவருக்கு நிறைய பண உதவிகளை செய்தார்கள். அவருடைய சீடர்கள் ஆகாரம் புசிக்கிறதற்கு, அவர்களுக்கு நல்ல துணிமணிகளை எல்லாம் அவங்க உடுத்துவதற்கு, அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கும் அல்லவா? அந்த தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் அப்படியே இன்னொருத்தரத்தில் அடிச்சு புடுங்கினதோ இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருந்து வாங்கினதோ அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி அவர் அந்த காலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளினாலே, தங்களுடைய பணங்களினாலே தாங்கினார்கள். அப்போ அந்த பணத்தை எல்லாம் யாருடைய கையில கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த யூதாசனுடைய கையில அந்த பண பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ரொம்ப தூரத்துல போகிறாங்க. அப்போ அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இயேசுன்ற அந்த மனுஷனை தனியா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. பொதுவாக யூதர்களுடைய முகங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம அதை கணிக்க முடியாத மாதிரி சில நேரங்களிலே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இயேசுனுடைய சீடர்கள் சிலர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இயேசப்பா மாதிரி முழு பைஜாமாவை போட்டு அந்த மாதிரி ஆண்டவரோட இயேசுவை பிடிக்கணும்னு நினைச்சா கூட சில நேரங்களிலே அவர்களால் அடையாளம் இதுதான் இயேசு அப்படின்னு தெரிஞ்சா கூட யாராவது ஒருத்தர் இது இயேசு அப்படின்றத அவங்க காண்பித்து கொடுக்கணும், நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த தலைவர்கள் நினைப்பார்கள். பொதுவாக இந்த பின்லேடன் அவங்கள பார்த்தீங்க, அந்த மனுஷனை யுஎஸ்ஏ ஆர்மியை கொன்னாங்க பாருங்களேன். அப்போ அந்த மனுஷன் இவன் தான், இந்த மனுஷன் தான் அவர் அப்படின்னு சொல்லி பின்லேடன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்கள ஷூட் பண்ணாங்க. ஆனால் ஷூட் பண்ணி முடிச்சதற்கு பிறகு அந்த பின்லேடன் பக்கத்தில் அவருடைய உயரம் உள்ள ஒரு மனுஷனை அங்கிருந்து வரும்போதே கூட்டிட்டு அவங்க படுக்க வச்சு செக் பண்ணி இது பின்லேடன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு தான் அந்த பாடியை கொண்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் அவங்க கெஸ் பண்ணாங்க. அதை வச்சு தான் பல வருடங்களாக அந்த வீட்டை சுற்றினார்கள். ஆனால் யாரோ ஒருத்தர் இதுதான் இந்த மனுஷன் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இந்த நாட்களிலே அவர்களுக்கு இயேசுநாதரை தெரிஞ்சாலுமே அவரை காட்டி கொடுக்கிறதற்கு, கரெக்டான ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றதற்கு ஒரு ஆளு அவர்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க.
மூணாவது மனுஷங்க யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. ஆனா அந்த 12 பேர்ல ஒருத்தன் வந்தானா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கே அந்த கயவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த யூதாஸ் வந்து அவன் ஒரு பிளானை போட்டு, அவன் ஒரு திட்டத்தை போட்டு அவங்களிடத்துல வலிய போய், அதான் இது பிரச்சனை வந்து அவனை தேடி வரல, இவனாக வலிய போய். நீங்க நீதிமொழிகளிலே வாசிக்கும் போது நீங்க வாசிக்க முடியும். 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கும் போது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். யாராமா? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பேத போல இருந்து நெடுக போய் தண்டிக்கப்படுவது போல அவங்கள்ட்ட இயேசுநாதரை நான் காட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேரம் பேச. உடனே அவர்கள் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி இயேசுநாதரை காட்டி கொடுத்தா நாங்கள் வெள்ளிக்காசுகளை தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உடன்பட்டு அதே போல அந்த வெள்ளிக்காசுகளையும் அவங்க நிறுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த கரெக்டான நேரம் வந்த உடனே ஆண்டவரை இந்த யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்குறான். அவன் வந்து காட்டி கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் தப்பிச்சிருவாரு, ஆண்டவர் அவன் கையில எல்லாம் மாட்ட மாட்டாரு, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய மனதில் அவரை பிடிச்சிருவாங்க, அவரை சிலுவையில அறைவாங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை. இப்போ அவன் நினைச்சதற்கு மாறாக அங்க நடக்குது. நடந்த உடனே தான் தப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டு, அதான் அந்த வசனத்தை வாசித்தோம். 27ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். கவனிங்க, இந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்து சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் நான் பாவம் செஞ்சிட்டேன். உடனே ஆப்போசிட்ல இருந்து வர்ற பதில் என்ன அப்படின்னா, அதற்கு எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. அது யார் பாடு? அது உன் பாடு. அப்போ நம்பி இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க, இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க, இவங்க இந்த பணத்தை நம்மகிட்ட ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க, நமக்கு சாபம் எதுவும் வராது அப்படின்னு பெரிய கற்பனையோட போன இந்த யூதாஸுக்கு என்ன மிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா, அவர்களுடைய காரியம் நடந்த உடனேயே இப்ப யாரை கலட்டி விட்டாங்க அப்படின்னா, யூதாஸை கலட்டி விட்டாங்க. எங்களுக்கு என்னப்பா, எங்களுக்கு என்னப்பா, நீ வாங்கின, நாங்க என்ன பண்ண முடியும்? உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பணத்தை தான் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல தேவாலயத்தில் அப்படியே கொண்டு போய் வீசி, வேதம் சொல்லுது, நான்கு கொண்டு செத்தான். அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனிடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னா, தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற மனிதர்களிடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆதாயத்திற்காக நம்மை பயன்படுத்துவார்கள். அவங்க ஆதாயத்திற்காக, அவங்க நல்லா வருவதற்காக. இந்த அரசியலை குறித்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அரசியல்ல இருக்காங்க. ஆனா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய சம்பாத்தியங்கள் இருக்குது, பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, அந்த மதிப்பு அந்த அரசாங்கத்துல அந்த போஸ்டிங்ல இருக்கிற யார் ஒருவருக்கோ அந்த நபருக்கு தான் கிடைக்குதே தவிர, அந்த நபரை தேடி தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதே இல்லைங்க, கிடைக்கிறதே இல்லைங்க. ஒரு சில கூட்டத்தை சில பகுதிகளில் நீங்க பார்ப்பீங்க, சில கிராமங்களில் பார்ப்பீங்க, சில தெருக்களில் பார்ப்பீங்க. ஒரு 20 பேர் 30 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. திடீர்னு ஒரு அரசியல் தலைவர் வராரா, வந்த உடனே எல்லா இடத்துலையும் என்னப்பா, ஆளுக்கு ஒரு பிரியாணி பொட்டலமா, ஆளுக்கு ஒரு அந்த சாராய பாட்டில், ஒரு சாராய பாட்டில், ஒரு பிரியாணி பொட்டலம், கையில் 500 ரூபாய், அவ்வளோதான்.
இத கொடுத்து கூப்பிட்டோம்னா அவன் எத்தனை கிலோமீட்டர் வர்றானோ அத்தனை கிலோமீட்டர் கையை வைத்து என்ன பண்ணுவான்னா, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு. எந்த தலைவனுக்காக? அது இன்னொரு காமெடி நடப்பேன். இந்த தலைவனுக்காக இன்னைக்கு, நாளைக்கு அடுத்த தலைவனுக்காக, அடுத்த நாள் இன்னொரு கட்சி, ஒவ்வொரு கட்சியையும் மாறி மாறி மாறி. ஆனா இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தை சேர்த்தாச்சு, ஒரு பெரிய போட்டோ எடுத்தாச்சு, பாரு என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க தெரியுமா, அதுக்கு தகுந்தது மாதிரி அவர்களுடைய தலைவரிடத்துல ஒவ்வொரு தலைக்கும் இவங்க 2000 செலவு பண்ணா அந்த ஒவ்வொரு தலைக்கும் அங்க 4000 வாங்கிறது. இப்போ அவங்க கதை முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு பிரியாணி பொட்டலத்தை தின்னுட்டு ஏப்பம் விட்டது மட்டும்தான் மிச்சம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பிரியாணி பொட்டலத்தை தின்னுட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து கிடப்பாங்க. அடுத்த நாள் கஞ்சி குடிக்கிறதுக்கு வீட்டில் வழி இருக்காது. அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்துல நீங்க யாருடைய கைக்கு தப்பணும் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய ஆதாயத்திற்காக சில மனிதர்கள் உங்களை பயன்படுத்த நினைக்கும் போது நீங்க என்னவா இருக்கணும்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில மனிதர்கள் உங்களை அப்படித்தான் சுத்தி திரிகிறார்கள். அதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் உங்களை பண்ணுவாங்க. அதுக்காக உங்களை பெருமையா பேசுவாங்க, அதுக்காக உங்களை ஐஸ் வைப்பாங்க, அதுக்காக நீங்க அப்படி இப்படின்னு உங்களை புகழ்வாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த காரியம் நடக்கிற வரையும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும், அந்த காரியம் அவங்களுக்கு நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கூட வச்சுக்குவாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. ஆனா அந்த காரியம் முடிஞ்சதற்கு பிறகு உங்களை ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் இப்படி ஏமாத்திட்டார்ல, ஒரு மனுஷன் தன் ஆதாயத்திற்காக என்னை இப்படி பயன்படுத்தி என்னுடைய வருஷத்தை, என்னுடைய நாட்களை இவன் வீணடிச்சிட்டானே, இனி நம்ம இன்னொரு மனுஷனிடத்துல போய் சிக்கிர கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஏன் வரல அப்படின்றதான் எனக்கு வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஒரு மனுஷன் அவனுடைய ஆதாயத்திற்காக உங்க நாட்களை வேஸ்ட் பண்ணியாச்சே பிரதர், சிஸ்டர், உங்களுடைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணியாச்சே. அவனுடைய ஆதாயத்திற்காக நீ எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க இழந்தீங்க. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அவங்க இன்னைக்கு போஷிக்கப்பட்டாங்க, அவங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சு, அவங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஆனா ஒன்னும் இல்லாம வெறுமையாய் துரத்தப்பட்டவர்கள் நீங்கள் தானே. ஆனா இனியும் திரும்பவும் அவர்களையோ இல்லை இன்னொரு மனிதர்களையோ நீங்கள் அப்படி சார்ந்து கொண்டால் உங்களுடைய ஞானம் எவ்வளவு குறைவா இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்போ ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு என்னை தப்புவீங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நம்மளை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப ஸ்பெஷலா ஜெபம் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளை ஆதாயத்திற்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். நான் உங்களுக்கு சொல்றேன், நடந்த சம்பவம் உங்களுக்கு நீங்க தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். அதான் ஒரு நல்ல பணக்கார வீடு, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன். அப்போ அவருடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஏழையான ஒரு பையன், படிக்காத பையன், அவன் நிறைய பாடத்துக்கு ஃபெயிலான பையன். உடனே இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த பையன் மேலே இரக்கம் வருது. சே, இப்படி ஒரு நல்ல பையன் இப்படி படிக்காம எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி தன்னுடைய பிள்ளைய போல பார்த்து, தன்னுடைய பிள்ளைய போல அவனுக்கு சாப்பாடை கொடுத்து, அவனை வீட்டிலேயே உட்கார வச்சு, அவனை படிக்க வச்சு, எல்லா பாடத்திலையும் அவனை பாஸ் பண்ண வச்சு, இனி நல்ல ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டா, அந்த பையன் என்ன பண்றான்னு தெரியுமா? வீட்டில் குடியிருந்த நாட்களில் தங்கச்சியா பழக வேண்டிய பொண்ணை மனசை கெடுத்து அவளை தன்னை நேசிக்க வைத்து கொஞ்ச நாள் தான், அதற்கு பிறகு ஒரு ஆண்டு தாண்டின உடனே அந்த பொண்ணுடைய இருதயத்தை மாற்றி இப்ப தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு வர்றான். அவங்க அப்பாவுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு கூப்பிட்டு, இன்னைக்கு அவனுடைய வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம 2 நாள் தலைமறைவா இருந்துட்டாங்க 2 பேருமே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி. ஆனா அந்த பையனுடைய அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கவலையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது பிளான். ஏற்கனவே குடும்பமா என்ன போட்டுட்டாங்க? பிளான் பண்ணிட்டாங்க, திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் தான் அவங்க அப்பா கோவிச்சுட்டு உட்காந்துருப்பாரு, எத்தனை நாள் தான் அவங்க அப்பா அப்படி இருப்பாரு? கண்டிப்பா மாறுவாங்க. இந்த பிள்ளைக்கு உள்ள பணத்துல பாதிய கொடுத்தா கூட என் பையன் பாருங்க, நல்லா அத மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்கிறதுன்றது இதுதாங்க. எங்கேயோ இருக்க வேண்டிய பொண்ணு
ஒரு நல்ல சேர்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நடத்தி ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு இந்த பையனை நம்பி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கறி சட்டி இருக்கு பாருங்களேன், அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு கூட இல்லை, அந்த விறகு அடுப்பு தான் இருக்குது. இந்த விறகு அடுப்புல நம்ம மேல வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா அடியில் கறி பிடிக்கும் பாருங்களேன், அந்த சட்டியை உட்காந்து கழுவிட்டு இருங்க, சாம்பல் போட்டு கழுவிட்டு இருக்கா. எங்க உட்கார வேண்டிய பொண்ணு அப்படியே, அதெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு கண்ணீர் வருது. அவங்க அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு கண்ணீர் வரும். ஏமா, நீ எங்க உட்கார வேண்டிய ஆளுமா, நீ எந்த வீட்டில் மருமகளா போக வேண்டியவா, நீ எந்த மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டியவா. ஆனா தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக அன்பு வச்சு வர்றது பிரச்சனை இல்லை. சரி, ஏதோ ஒரு அன்பு, 2 பேரும் பயங்கரமா பாசமா இருந்தாங்க, 2 பேரும் அன்பு அப்படின்னு. ஆனா குறிப்பிட்ட நிறைய பேருடைய மனசுல இன்னைக்கு எதுக்காக தான் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா ஆதாயத்திற்காகன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. பிரதர், உங்களை நேசிக்கிறவங்களில் 80% பேர் உண்மையான அன்புள்ளவங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. சிஸ்டர், உங்களை நேசிக்கிறவங்க உண்மையான அன்புள்ளவர்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் எதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொன்னா ஆதாயத்திற்காக தாங்க பழகுவாங்க. ஆதாயத்திற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். இந்த ஜெப திருவிழாவில் உங்க ஜெபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே, ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எந்த மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், ஆதாயத்திற்காக எங்களை பயன்படுத்த நினைக்கிற மனுஷனுக்கு எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க சிந்திச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் இப்படி உங்களை ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களா? ஆதாயத்திற்காக நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க உழைச்சு, நீங்க ரத்த வேர்வை சிந்தி, நீங்க ராத்திரி பகலா தூங்காம உட்கார்ந்து பாடுபட்டு இன்னொருத்தருக்கே அழிச்சிட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நான் நம்புறேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் செடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிரதர், நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை நீங்க சாப்பிடலாம் பிரதர், உங்க மனைவி சாப்பிடலாம் பிரதர், உங்க பிள்ளை சாப்பிடலாம் பிரதர். சிஸ்டர், நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நீங்க சாப்பிடலாம், உங்க கணவனார் சாப்பிடலாம், உங்க பிள்ளை சாப்பிடலாம். ஆனா 3வது ஒரு நபர் நீங்க கஷ்டப்பட்ட பணத்தை சாப்பிடுறது அப்படின்றது அது ஆசீர்வாத குறைவு என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. ஆண்டவர் இந்த மாதிரி அந்த ஆசீர்வாத குறைவு எனக்கு தர வேணாம் ஆண்டவர். நான் சொல்றேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இழக்கிறீங்க, தெரியாம அது இழந்துருச்சு. ஆனா நீங்களா போய் என்ன பண்ணிடாதீங்கன்னா, அவன் 100% அவனுடைய ஆதாயத்திற்காகத்தான் சிரிக்கிறான்னு தெரியும், 100% அவனுடைய ஆதாயத்திற்காக தான் நம்ம உயர்த்துறான் அப்படின்னு நமக்கு தெரியும், 100% அவனுடைய ஆதாயத்திற்காக தான் மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம தலை மேல ஒரு பெரிய ஐஸ் கட்டியா வைக்கிறான்னு தெரியும். அப்போ அவன் ஆதாயத்திற்காக அவன் அப்படி பேசினான்றதுக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க கூடுமா? இழக்க கூடுமா? இழக்கவே கூடாது. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீ இப்ப கஷ்டப்பட மாட்ட பிரதர், ஒரு காலம் வரும்போது நீ ரொம்ப யோசிப்ப, ரொம்ப யோசிப்ப. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் தெரியுது. நான் ஆயிரக்கணக்கான பேரை பார்க்கறதுனால எனக்கு தெரியும். உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேரை நாங்கள் சந்திக்கிறோம்ல, சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பிள்ளையா இருப்பாங்க, அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பையனா இருப்பாங்க. அந்த பையன் அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்க மாட்டான், அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்க மாட்டான், கூட பிறந்தவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டான். ஆனா இந்த லேடி பேசுகிற பேச்சை அப்படியே கேட்பாங்க. அந்த பொண்ணும் அப்படிதான், அவங்க அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் அவன் சரியில்லைன்னு தெரியும், அவன் மோசமானவன் தெரியும், அவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டான்னு தெரியும். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு யார் மேல நம்பிக்கை அதிகம்னா அவன் மேலதான் நம்பிக்கை அதிகம். இது என்ன விதத்துல, எந்த விதத்துல இருக்கும்? அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எங்களை தப்புவியும் ஆண்டவரே. அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க, அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதருடைய கைகளுக்கு எங்களை தப்புவிக்கிறவர் நீர்தான் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம். உங்களால மட்டும்தான் முடியும். எங்களை பாதுகாக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மகா மகா பெரியது, உம்முடைய இரக்கங்கள் மகா மகா பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு மகா பெரியது. தகப்பனே,
எங்களை அப்படிப்பட்டவருடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆமென். இந்த ஜெபத்திற்கு முன்பாக ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். ஆனால் இனி அதை குறித்த ஒரு பெரிய தெளிவை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். வேதத்தில் இப்படிப்பட்ட சில மனிதர்களை குறித்து நமக்கு எழுதியிருக்கு. அதை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 13ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழியாய் போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரரோட கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, நீ என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம் புசி என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்முடனே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் நீ அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னார் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த இடத்துல கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், இளமையான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த இளமையான தீர்க்கதரிசி வேதம் சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் மூலமாய் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பும்போது சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட இருப்பேன், அங்க உன் கையினால பலத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா ஒண்ணு, நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அங்க போய் இந்த அற்புதத்தை எல்லாம் நீ நடத்தி காண்பிக்கும் போது அங்க இருக்கிற ராஜா உன்னை சாப்பிட சொல்லுவாரு, உன்னை அங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு. ஆனா நான் உன்னை எந்த வேலைக்காக அனுப்புறேனோ அந்த வேலையை முடிச்சிட்டு நீ போன வழியா கூட திரும்பி வராம இன்னொரு வழியா வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அனுப்பி விடுவாரு. அந்த தீர்க்கதரிசி அப்படி போவாரு, அந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். நடந்த உடனே அந்த ராஜா சொல்லுவாரு, ஐயோ இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி நான் பார்த்தது இல்ல, நீங்க என் கூட சாப்பிடலாம் இல்ல, நீங்க என் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் இல்ல. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுவாரு, இல்ல ஆண்டவர் என்ன வந்து அப்பம் புசிக்க கூடாது, தங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் வந்த வழியாய் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் இங்க பண்ண மாட்டேன்னா அங்க இருந்து தப்பிச்சு பிரயாணப்பட்டு வேறு வழியா போறாரு. இப்போ அங்க மிலிட்டரியில் இருக்கிற 2 பசங்க, அவங்க அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி, அவர் வயசான தீர்க்கதரிசி. அந்த 2 பசங்களும் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, நீங்களும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, ஆனா நாங்க இப்போ ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தோம், வயசு கம்மி தான், ஆனா ஆளு பயங்கரமான ஃபயர், அப்படியே கைய அவருக்கு விரோதமா நீட்டப்பட்ட கையை அப்படியே நின்றுச்சு, பலிபீடம் அப்படியே பாம்பு வச்சது மாதிரி அப்படியே வெடிச்சு செதறது. என்ன மிராக்கல், இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நாங்க பார்த்ததே இல்லைன்னு அவங்க அப்பா முன்னாடி அப்படியே புகழ்றாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எங்க பசங்களே இவனை இவ்வளவு பெருசா சொல்றாங்களே, அதனால நம்ம இந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா உடனே செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்கல்ல. நம்ம யாராவது ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்களோட நின்று அந்த போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா இதை ஃபேஸ்புக்லயோ எல்லாம் போட்ட உடனே, ஏய் என்ன இவங்களோட போட்டோ எடுத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு பெருமையா பேசுவாங்கல்ல, அது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. அப்படி ஒரு பிரியர்கள்னு நினைக்கிறேன் நான். உடனே அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது அவனை வீட்டில் கூப்பிடணும் அப்படின்னு பசங்க 2 பேரும் சொல்றாங்க, அப்பா வேலையை பாருங்கப்பா, ராஜா கூப்பிட்டதுக்கு பிறகே அவர் என்ன பண்ணல, வரல, நீங்க கூப்பிட்டா வர போறாரு. உடனே இப்ப இவருக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் கூப்பிட்டா வரமாட்டானா, நான் கூட்டு வரேன்டா, நீங்க பாருங்க கூட்டு வரேன். இவனுடைய மதிப்பு, இந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த பொசிஷன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி குறைஞ்சு போக கூடாதுன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. அந்த இளம் தீர்க்கதரிசியை போய் பார்க்க போறாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல எங்களால என்ன பண்ண முடியாது, என்னால வர முடியாது,
ஆண்டவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசி அவருடைய சொந்த ஆதாயத்திற்காக தன்னை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததற்காக, நல்லா கவனிங்க, இது உலகத்தான் கிடையாது, இது துன்மார்க்கன் கிடையாது. இவர் யாரு? யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஊழியக்காரங்க போய் சொல்லுவாங்களா? சொல்லுங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? ஆனா இங்க சொன்னது யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் அவருக்கு முன்னாடி, எப்பா உனக்கு சோறு கொடுத்து உன்னை நல்ல ரெஸ்ட் எடுக்க பண்ணி அனுப்பும்படியாக ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த நேரத்தில் கூட அந்த இளம் தீர்க்கதரிசிக்கு, இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடப்பித்த தீர்க்கதரிசிக்கு அந்த எண்ணம் இல்லை பாருங்களேன். இவரோட பேசின ஆண்டவர் என் கூட பேசியிருக்க மாட்டாரா? என் கூட இத்தனை பேசின ஆண்டவர் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் அவன்கிட்ட சொன்னாரு? அந்த எதையுமே யோசிக்காம சரி நான் வர்றேன்னு போனாரு. நடந்ததை நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் பின்னாடி வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 19வது வசனம், அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருந்த போது அவனை திரும்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தானத்திற்கு நீ திரும்பி வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன் பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, எந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லி அவனை மாத்தி கூட்டிட்டு வந்தாரோ, இப்ப அந்த தீர்க்கதரிசியே வாயில என்ன சொல்றாரு? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால இன்னும் கொஞ்ச காலம் நீ வாழ வேண்டியது, ஆனா இன்னைக்கே உன் மரண நாள் நியமிக்கப்பட்டுச்சுப்பா, அவ்வளவுதான்ப்பா, நீ ஏன் இப்படி பண்ணுன? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆதாயத்திற்காக வெறும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் கிடையாது. சில நேரத்தில் ஆதாயத்திற்காக ஆண்டவரை நம்புற பிள்ளைகள் கூட உங்களை அவர்களுடைய ஆதாயத்திற்காக உங்களை நடத்த முடியும். கடைசியில எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க ஒண்ணும் இல்லாம நிற்கதியா நிற்கும் போது அவங்க வாயிலிருந்தே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலையா? நீ ஏன் ஜெபம் பண்ணலையா? நீ ஏன் பரிசுத்தமா வாழலையா? உனக்கு ஆண்டவர் எச்சரிக்கலையா? நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு கேட்டியா இல்லையா? நீ ஆண்டவரத்துல அடையாளம் கேட்டியா இல்லையா? நன்றாய் கவனிங்கள், இந்த இடத்துல ஒரு மனுஷனை பயன்படுத்த நினைச்சது உலகத்தான் கிடையாது. யாரு பயன்படுத்த நினைச்சானா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். பைபிளை தூக்கின உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பைபிளை தூக்கின உடனே நம்பிடக்கூடாது. 4 அந்நிய பாஷையை பேசின உடனே நம்பிடக்கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு, அப்படிதான் நீங்க கரெக்டா இருப்பீங்க. 4 அந்நிய பாஷையை பேசின உடனே நீங்க நம்பிடக்கூடாது. அப்படியே கண்ணை மூடிட்டு 4 தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நீங்க நம்பிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவ கூட்டத்தில் இருக்கிற பொல்லாத காரியம் என்ன சொன்னா, கண்ணை மூடி 4 சொல்லியாச்சா உடனே ஐயோ அப்படி அவ்வளவுதான், இவர்கிட்ட நம்ம எல்லாம் செஞ்சிடலாம், இவர்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணிடலாம், அவ்வளவுதான், அந்நிய பாஷையில 1 மணி நேரம் ஏதாவது பேசிட்டாரா உடனே. அப்படி இல்லை. நான் சொல்றேன், எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாய் மிக நன்றாய் ஊழியம் செய்கிற ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு நிறைய ஓநாய்கள் சுற்றி திரிகிறது. வெளியில வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல வெளியில் அவங்க போதகருடைய அந்த காரியத்தை காமிச்சிட்டு, ஊழியக்காரன் என்கிறத காமிச்சிட்டு, நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்றத காமிச்சு வீடுகளுக்காய் சென்று அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து வீடுகளிலே பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலமாய் பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமா? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்க அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாதுன்னா, நீங்க பலியாயிடக்கூடாது. அவர்களுடைய ஆதாயத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்க, அது வேற. கர்த்தருக்காக செய்யுங்க.
அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆனா ஒரு நாளும் மனுஷனுடைய முகத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேட்கல, செய்யவே கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு சேவை செய்றீங்களா, உதவி செய்றீங்களா, ஆண்டவர் நாம மகிமைக்காக செய்யுங்க. ஒரு ஊழியத்திற்காய் கொடுக்கிறீர்களா, ஆண்டவரை பார்த்து கொடுங்க. ஆனா ஒரு நாளும் யாரை பார்த்து செய்யக்கூடாதுன்னா மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது, மனுஷனை பார்த்து செய்யக்கூடாது. இதுல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் தேவை. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ சிலர் ஆதாயத்திற்காக அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க கூட நமக்குள்ள வருகிறதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க, வாய்ப்பு இருக்குது. நாங்க அதை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் அப்படி பாதிக்கப்பட்டு இன்று இழந்து போய் நிற்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதான் ஒருத்தருக்கு அவருடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு 25 பேர் தேவைப்பட்டாங்களாமா. அவருடைய சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் கவர்மெண்ட்ல வேலை பண்றவராம். உடனே ஒரு நாள் அவர் அனௌன்ஸ் பண்ணாராமா. என்ன அனௌன்ஸ் பண்ணார் தெரியுமா? உங்க எல்லாரையும் ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாரு. எல்லாருமே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்து அதுல வர்ற அந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணா அதுல ஹியூஜா ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கிடுவோம். அந்த இடத்த வாங்கி அதுல நம்ம கொட்டாரம் போட்டு அங்க நம்ம ஊழியம் செய்யலாம்னு சொல்லி இவர் சொன்ன வார்த்தையை நம்பி கவர்மெண்ட் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்து கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு நம்பி அந்த மனுஷன் கடைசியில ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்த எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதுல பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஞானத்தை கூட யார் தான் தரணும் அப்படின்னா கர்த்தர் தான் தரணும். ஆமென். இங்க ஏமாத்தினது யாரு சொல்லுங்க? ஆண்டவருடைய பேரை சொல்லி. யார் பேரை சொல்லி? எதை தூக்கிட்டு? பைபிளை தூக்கிட்டு, ஜபத்தின் மூலமாய். இல்ல இல்ல இல்ல. அதனால எல்லாரையும் தவறாக பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லல. ஆனா அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு அறிவை தாருங்க ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய ஆதாயத்திற்காக நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்பட்டு விடவே கூடாது. மனிதர்கள் எங்களை அடிமையாக்காதபடிக்கு நீர் எங்களை உம்முடைய கரத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு செய்கிறதல்ல தவறல்ல, ஊழியங்களை தாங்குகிறது தவறல்ல. ஆனா நான் நம்புறேன், கர்த்தரே இல்லாத, கர்த்தரோடையே நடக்காத, கர்த்தருடைய சத்தத்தையே கேட்காத அவர்களை என்கரேஜ் பண்றத ஆண்டவர் ஒரு கால் என்ன பண்ண மாட்டார்னா விரும்பவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்கள். இது மட்டும் இல்ல, வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 31ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டு முட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினைய அழியவில்லை. உம்முடைய மந்தையில் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் கனவு போனதையும் நீர் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாக பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளாகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹலோ, கவனிங்க, இங்க யாக்கோபு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இப்படி கொடுக்கிறாரு. தன்னுடைய மாமனார் இவன் தன்னுடைய வீட்டை விட்டு இனி இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி தான் ஒரு தனி குடுத்தனமாய் வாழ்வதற்காக தன்னுடைய பிரயாணத்தை பண்றான். அப்போ அவனுடைய மாமனார் அவனை துரத்தி வர்றாரு, அவனை கொல்லணும்ன்றது மாதிரி துரத்தி வர்றாரு.
இப்ப தன்னுடைய மாமனாரை பார்த்து கேட்கிறான், என்னுடைய தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, என்னத்தை கண்டுபிடிச்சீரு? நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? பேரு உங்க மருமக. அதான் எங்க அம்மா அப்பா என்ன உங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க, நான் தூரத்துல வரும்போது என்ன ஓடி வந்து நீங்க கட்டி பிடிச்சிங்க. கட்டி பிடிச்சி மருமகனை பார்த்த உடனே ஒரு கள்ள அழுக. என்ன அழுக சொல்லுங்க? மாமனார் கட்டி பிடிச்ச ஒரு கள்ள அழுக. அப்பா மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு செக்க செவேன்னு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அந்த கட்டி பிடிக்கும் போதே கோழி அமுத்துற மாதிரி ஒரே அமுத்து, அவ்வளவுதான். நீ போக மாட்டடா நம்முடைய புடிய விட்டு. சிலர் அப்படித்தானே, அந்த கோழி அமுத்துற மாதிரி அமுத்துறாங்க, போட்டு அமுத்துறா, மூடிடுறா, இனி தப்பி வைக்க கூடாது. அந்த ஒரே அழுக, அவன் ஏமாந்து போயிட்டான் பாருங்க. அப்படியே போய் அந்த பிள்ளைங்களை காமிச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதை ஒரு பிள்ளைய நேசிக்கிறாரு. அப்படித்தானே, அவ்வளோ நீ பிள்ளை தானே ஆசைப்படுற, அதுக்கு ஒரு டயலாக் பேசுறாரு பாருங்க. நான் அண்ணியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீ ஒன்றும் வருத்தப்படாத மாப்பிள்ள, நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அழகா டிசைன் பண்ணி அவனை மேக்கப் பண்ணி 7 வருஷம் வேலை செஞ்சு முடிச்ச உடனே, மாமா 7 வருஷம் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போவாது என்ன பண்ணிருக்கணும் மாப்பிள்ள, 7 வருஷம் வேலை முடிஞ்சாலும் நீ சின்ன பொண்ணை தான் நீ நேசிக்கிற. இங்க ஊர் வழக்கம் என்னன்னா, பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, பெரிய பொண்ணு அப்படியே நின்றும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து பெரிய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டிய மாமா அதுலயும் திட்டம் போடுறான் பாருங்களேன். எவ்வளவு கொடுமைக்கார மாமாவா இருந்திருப்பாரு. இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சா போல, இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் நமக்கு இனி கிடைக்காது, இது என்ன பண்ணாலும் தலையாட்டிட்டு நமக்கு பின்னாடியே வந்துரும்ட்டு நைட்டே கல்யாணம் மாப்பிள்ள, உனக்கு இரவிலே கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைட்டோடு நைட்டா கல்யாணம் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் காலையில பார்த்தா இவன் நேசித்தது ஒரு பொண்ணு, வந்து நிற்கிறது இன்னொரு பொண்ணு, மூத்த பொண்ணு. மாமா நீங்க எதுவும் மாத்தி கீத்தி கட்டி கொடுத்தீங்களா? இல்ல நான் தெரியாம பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டானா? இல்ல அப்புறம் தான் இந்த ஊருடைய வழக்கம் அப்படி. ஏன்னா ரொம்ப அப்செட் ஆகி ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது, அதனால என்ன மாப்பிள்ள, ஒண்ணு இல்ல, அடுத்ததை நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கே கல்யாணம் பண்ணி. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை, எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அப்பா பாருங்க. லாபான் எல்லாம் வந்து நல்ல அப்பாவே கிடையாதுங்க என்ன பொறுத்தாளு. அதுக்கென்ன இன்னொரு 7 வருஷம் நீங்க வந்து வேலை செய்யுங்க. என்னுடைய சின்ன பொண்ணையும் சில சகோதரிகள் வந்து வீட்டை விட்டுட்டு வந்தா கூட அப்பா பெருமையும் அம்மா பெருமையும் பேசாம இருக்கவே மாட்டாங்க. கணவனாருடைய பெருமை உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த அப்பாவுடைய என்னைக்கு தான் பேசுறத விடுவீங்க? உங்க அப்பா பெருமை, உங்க அப்பா நல்லவர் தாங்க, உங்க அம்மா நல்லவர் தான், அதுக்குன்னு உங்க கணவனார் குறைஞ்சவரா? இல்ல உங்க மாமனார் குறைஞ்சவரா? உங்க மாமியார் குறைஞ்சவங்களா? எதுக்கு எடுத்தாலும் சில பெண்கள் இருக்காங்க, எங்க அப்பா எங்க அம்மா. ஏன் எந்த அப்பாவும் அவங்க பிள்ளைய நல்லா வளர்த்தலையா? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு, ஹலோ, இல்ல எங்களை எல்லாம் ரொம்ப குறைவா வளர்த்துனாங்களோ? இல்ல எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எல்லாம் குறைவா வளர்த்துனாங்க. உங்க அப்பா தான் அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துனார்ல. வேற எல்லாருடைய அப்பாவும் அவங்க பிள்ளைகளை, எங்க அப்பா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தினார் தெரியுமா? ஆமா, இவங்க அப்பா பக்கத்து வீட்டுல திருடி வந்து வளர்த்தினாரு. இல்ல நான் கேட்கிறேன், பெண்களை பார்த்து கேட்கிறேன், சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், என்னைக்கு தான் உங்க அம்மா அப்பாவுடைய பெருமையை நீங்க விடுவீங்க? வீட்டுல உட்கார்ந்து அவர் சோறை தின்ட்டு அப்பா பெருமையா பேசுறது, அவர் சம்பாரிச்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அப்பா மீசக்காரர், எங்க அப்பா அந்த நாள்ல, எங்க அம்மா அந்த நாள்ல. நிறைய ஆண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. எங்க அம்மா சமைச்சாங்கன்னா, சட்டியில வச்சு சமைச்சாங்கன்னா 4 வீட்டுக்கு மணக்கும். ஆமா, கொஞ்சம் பவுடர் வேணா கொட்டி தரட்டுமா நாங்க வேணா? இல்ல அப்படிதான் கேட்க வேண்டியது இருக்குது. எங்க அம்மா சமைச்சா, எங்க அப்பா சமைச்சா, எங்க அம்மா சமைச்சா. இந்த கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு அம்மா அப்பாவை பெருமையா பேசுகிறத நீங்க எப்ப விடுறீங்களோ அப்பதாங்க உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்க அம்மா அப்பாவை கணவனுக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா எப்பவும் பேசிட்டு இருக்கிற குடும்பத்துல சமாதானம் வரவே வராதுங்க. அதே மாதிரி மனைவிக்கு முன்பாக தன்னுடைய அம்மா அப்பாவை மட்டும் பெருமையா, நான் சொல்றேன், அப்படின்னா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே. நமக்கு ஒரு கணவனாருடைய வீடு தேவையே இல்லையே. அப்படின்னா கல்யாணம் பண்ணாம சும்மா இருந்திருக்கலாமே. நமக்கு மனைவி தேவையே இல்லையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சிங்கன்னா நீங்க புகழ்த்த வேண்டியது, பெருமையா பேச வேண்டியது யாரை தான் பேசணும்? வரமாட்டேங்க தான் நிறைய பேருக்கு. கணவனார தாங்க, நான் என் வீட்டில் இப்படி கஷ்டப்பட்டேன், ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கேன், உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா சாப்பிட்றேங்க, நல்லா துணிமணி உடுத்துறேங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நல்லா வச்சிருக்கிறீங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும். சிலர் நல்லா வைக்கலாம், வைக்காம இருக்கலாம், சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கணவனாரும் அப்படிதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த சூழ்நிலை இல்லைன்னா கூட நீங்க அப்படி 4 டைம் சொல்லும் போதே அவர்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, ஓ நம்ம மனைவியை நல்லா நம்ம அப்ப என்ன பண்ணிடணும்,
வச்சுக்கணும், நம்முடைய கணவனாரை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அப்பாவது வரும்னு சொல்றேன். நீங்க ஓயாம வீட்டு புகழையே பாடிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வரும்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ வீட்டிலே போய் உட்காந்துட்டு அப்படின்வாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனா அப்போ இந்த அம்மா, இந்த சிஸ்டருடைய அப்பாவை பாருங்க, அடுத்த பொண்ணையும் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதோட நிப்பாட்டினாரா? வேதம் சொல்லுது 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி இருக்கிறாரு பாவி. 10 முறை. யார்கிட்ட? 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணி இந்த 2ஐயும் கையில வாங்கி வச்சிருக்கிற இந்த மாமனாரு 10 முறை அவன் சம்பளத்தையே வாங்கி. இன்னொன்னு சொல்றாரு, ராத்திரி களவா போனதை யார் கொடுத்தா? நான் கொடுத்தேன். பகல்ல களவா போனது நான் கொடுத்தேன். இதுக்கு மிஞ்சி ஏதாவது ஒன்ன எவனாவது திருடிட்டு போனா அப்படின்னா அதையும் என்கிட்ட கணக்கு போட்டு கேட்டு, கணக்கு போட்டு, மாமனார் கணக்குல கெட்டி கணக்கு போட்டு கேட்டு வாங்கிட்டாரம்மா. ஆனா கடைசியில் ஒன்று சொல்றாரு, நான் சேவித்தவர், என் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கின் தேவனாகிய பயபக்திக்குரியவர், அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா என்ன நீ எப்படி அனுப்பியிருப்ப அப்படின்னா வெறுமையா அனுப்பியிருப்ப. நான் ஒன்றும் இல்லாம போயிருப்பேன். இதா கிடைச்சிருச்சுடா, இவனை ஒரே அமுத்தி கொன்றுலான்னு நீ என்னை கொன்றிருப்ப. ஆனா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என் முன்னோர்களுடைய பயபக்திக்குரியவர் என் கூட இருந்து என்ன ஆசீர்வதித்து இப்ப பல பரிவாரங்களை என் கையில கத்த தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். நான் நம்புறேன், மனுஷன் ஆதாயத்திற்காக உங்களை ஏமாத்தி கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுடையது எல்லாத்தையும் உரியணும்னு நினைச்சாலும், இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தாரானால், இஸ்ரவேலின் நம்பிக்கைக்குரிய தேவன் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன் அங்கே இருந்து நீங்கள் வெறுமையாய் அனுப்பப்படுவது இல்லை. அவங்க உங்களை வெறுமையா அனுப்பணும்னு நினைக்கலாம், அவங்க உங்களை ஒன்றும் இல்லாம அனுப்பணும்னு நினைக்கலாம். ஆனா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உங்களை விடவே மாட்டாரு. அப்ப இதுக்குத்தான் சொல்றது, கடவுள் பக்தி வேணும், ஆண்டவரோட நெருக்கமான உறவு வேணும், ஆண்டவரோட நீங்க ஐக்கியமா இருங்க அப்படின்னு ஏன் நாங்க திரும்ப 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 சொல்றோம்னா, உங்களை அழிக்கவே நினைச்சாலும், உங்களை நீங்க வளரும் போது உங்களை மட்டம் தட்டி உட்கார வச்சாலும், உங்க எதிர்காலத்தை அழிக்கிறதற்கு அடிமையாக வச்சாலும், நீங்க ஆண்டவரோட நடந்தா கர்த்தரே அங்கிருந்து உங்களை உயர்த்தி உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதற்கு, உங்க உயர்வை தடுப்பதற்கு உலகத்துல ஒரு மனுஷனாலும் முடியாது, ஒரு மனுஷனாலும் முடியாது. அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, அவர் என் கூட இருந்து உன் கைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா என்னை கிருபையாய் தப்புவித்தார். ஆமென். அப்போ ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட், பைபிளை தூக்குறவங்க கூட ஆதாயத்திற்காக உங்களை தேட முடியும். இரண்டாவது, இரத்த சம்பந்தமான உறவுகள் கூட ஆதாயத்திற்காக உங்களை பயன்படுத்த முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அக்காதான். சொல்லுங்க, அக்காதான். நல்லா சொல்லுங்க, அக்காதான். உங்க அண்ணன் தான், உங்க கூட பிறந்த அண்ணன் தான், உங்க மச்சான் தான், உங்க மாமி தான். ஆனா அவங்க கூட ஆதாயத்திற்காக மட்டும் உங்களை என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நிறைய அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு செஞ்சு 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 தங்களுடைய வாழ்க்கையை கவனிக்காம, தங்களுடைய குடும்பத்தை கவனிக்காம இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? நான் சொல்றேன், நீங்க ஸ்திரப்படுங்க, உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க. உங்க அக்காவுடைய குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, உங்க அண்ணன் குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, உங்க சித்தப்பா குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, உங்க தம்பி குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க 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 அவங்களுடைய குடும்பத்தை அழகா பார்த்துக்குவாங்க. நீங்க உங்க குடும்பத்தை பார்த்து மிச்சம் இருக்கிறத நீங்க கொடுத்தா போதும். ஆமே. நீங்க இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கி இன்னொருத்தரிடத்துல ஜாமீன் நின்று உங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் காப்பாத்துறதுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம்? உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, தப்பு இல்லை. இன்னொருத்தரை நடத்தணும்னு தான் வச்சிருக்கிறாரு, உதவி செய்யறதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உதவி செய்யறவங்களை கத்த தேடுறாரு. ஆனா ஒன்றை கவனியுங்கள், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆதாயத்திற்கு மட்டும் நம்மளை தேடுறவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாய். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சொந்தக்காரங்களிடத்துல கூட நான் ஜாக்கிரதையா இருக்கிறதற்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், யாரு மேல எனக்கு கோவம் இல்லை. உங்க குடும்பத்தில் நீங்க செய்யறத குறித்து எனக்கு என்னங்க வருத்தம்?
நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செய்யுங்க, அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் உரி பண்ணிக்கிறேன். நான் யாருடைய குடும்பத்திலையும் வந்து பார்க்கல, எதுவும் பண்ணல. ஆனால் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். இப்படி சில பேர் அப்படி இருக்காங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்காங்க. அதுக்காக நீங்க ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே கஞ்சத்தனம் பண்ணிட்டு அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு லிமிட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. அதான் ஆபத்துல உதவுகிறதுக்கு தான் சிநேகிதன், கஷ்டத்துல உதவுறதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு கஷ்டமா, அவங்களுக்கு ஒரு பாரமா, கை தூக்கி விட முடியுமா, அப்படியே டபார்னு கையை தூக்கி பிடிச்சி விட்டு, இதாப்பா உனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுனால நீ வந்துருவியா, இதா வச்சுக்கோ, வா மேல வா அப்படின்னு தூக்கி விடுங்க. அது தப்பு இல்லை, அது தவறல்ல. ஆனா வாழ்க்கையே அவங்களுக்காக தியாகம் பண்ணி இங்க ஒண்ணும் இல்லாம அதையே கவனிச்சுட்டு இருந்தா அப்போ நீங்க என்னைக்கு வாழ்றது? அதனால ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க, என் சொந்தங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்னா ஞானமா இருக்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, சத்தமா ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் நம்மோடு கூட இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பயபக்திக்குரிய தேவன் என்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. அப்பா அந்த ஞானத்தை எனக்கு கட்டளை இடும் ஆண்டவரே. என் குடும்பத்தை கட்டி எழுப்ப, என் பிள்ளைகளை கட்டி எழுப்ப எனக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. அப்ப ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டும். யார ஒரு தேவனுடைய பிள்ளை அடையாளம் கண்டுகொள்ளணும்னா, தன்னுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறவர்களை இந்த கடைசி நாட்களில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரணும். அது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தரணும். ஆமென். சில இடங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமான வேலை, கடினமான வேலை, உயிருக்கு ஆபத்தான வேலை. அந்த வேலையை செஞ்சா இத்தனை வருஷம்தான் உயிரோட வாழ முடியும். ஆனால் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை கையில் எடுத்து ஏதாவது ஒரு பாவப்பட்ட கொஞ்சம் பேரை அப்படியே பிடிச்சி அவங்கள வந்து அந்த வேலையில் உட்கார வச்சு அதன் மூலமாய் அந்த மனுஷனுக்கு வியாதி வந்து இப்படி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்படிப்பட்ட உலகத்தில் மோசமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னொருத்தருக்காக உங்க சரீரத்தை கெடுக்காதீர்கள், இன்னொருத்தருக்காக உங்க குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க, இன்னொருத்தருக்காக உங்க மனசை கெடுத்துக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முழுக்க நீங்க எதுக்காக ஜெபிக்கணும்னா, நான் சொல்றது எல்லாமே ஜெபக்குறிப்பு. நீங்க இதெல்லாம் ஜெபக்குறிப்பா வச்சு இந்த 21 நாட்களும் ஜெபம் பண்ணணும். மனுஷனை குறித்து மட்டும் நீங்க சரியா அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் நம்புறேன் இந்த உலகத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமேன். மனுஷனை குறிச்ச அறிவை வேதத்துல ஆண்டவர் பல இடங்களிலே அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வாலிபன் மனுஷனை குறிச்சு அறிஞ்சிட்டான் அப்படின்னா அந்த வாலிபன் இடரவே மாட்டான். எந்த மனுஷனும் உங்களை காயப்படுத்தவே முடியாது. மனுஷனால வர்ற 90% பிரச்சனை, நான் சொல்றேன், மனுஷனை குறிச்ச அறிவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். மனுஷனை இப்போ உங்களை சுற்றி சுற்றி இருக்கிற பிரச்சனை முழுக்க முழுக்க மனுஷனை வச்சு தானே இருக்குது. மனுஷன் தானே உங்களுக்கு எதிரியாளியா நின்று இருக்கிறான். நான் நம்புறேன், அறிஞ்சுக்குங்க, 90% பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கடைசியாக ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுங்கள். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுக்க போறோம். வாசிக்கலாமா சேர்ந்து? 15வது வசனம். 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நான் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்னியினால் சுட்டரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை எல்லாம் பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றான். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றான். அதற்கு அவன், இதோ நான் என் தகப்பனுக்கும் அதை என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்து பண்ணுகிற 7 நாட்களும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடினால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஹலோ, நல்லா கவனிங்க. இந்த சிம்சோனுடைய விஷயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நீங்க இதே சம்பவத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா தெளிலாள் இடத்துல பார்க்கலாம்.
இது முன்னாடி இது ஃபர்ஸ்ட் கட்டின, இது ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை அவன் நேசித்தான், இந்த பொண்ணை அவன் விரும்பினா. இப்போ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறான். அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்க அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. உடனே இவன் மாப்பிள்ள அப்படின்ற அந்த கெத்தை காமிக்கிறதுக்காக இவன் ஒரு விடுகதையை அங்க வைக்கிறான். அப்போ அந்த விடுகதைக்கு போட்டியா சொல்றான், நீங்க இந்த மாதிரி விடுகதையா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு தருவேன், இல்லைன்னா நீங்க எங்களுக்கு பரிசு தரணும்னு ஒரு பெரிய டீல் நடக்குது. ஆனா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விடுகதையினுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா இவன் தான் அந்த விடுகதையை உண்டு பண்ணவனே. அவன் வரும்போது அவன் ஒரு சிங்கத்தை கொல்றான். அந்த சிங்கத்துக்குள்ள அடுத்த டைம் போகும்போது தேன் இருக்கு, அதை எடுத்து அவன் வாய்க்குள்ள போடுறான். அதை அவங்க அம்மா அப்பாவுக்கே அவன் சொல்லல. இவனை தவிர வேறு யாருக்குமே அந்த விடுகதையினுடைய அர்த்தம் தெரியாது. இப்போ அந்த பெண் ஜாதியினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பெண் ஜாதியை திட்டுறாங்க. என்னம்மா, எங்களை எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக கூட்ட உங்க கணவனார் ஒரு விடுகதை போட்டாரு, எங்களால் அழிக்க முடியல. இவங்க தான் பெட்டு கட்டினாங்க, இவங்க தான் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களை நச்சுறாங்க. இந்த அம்மா சொல்லுது இவரை பார்த்து, அந்த விடுகதையை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே இவன் சொல்றான், எனக்கு அந்த மாதிரி விடுகதையை சொல்ற பழக்கம் நான் எங்க அம்மா அப்பாவுக்கே சொல்லல, உனக்கு நான் சொல்லுவேனா? ஆனா இந்த அம்மா எத்தனை நாள் அடம் பிடிக்குது சொல்லுங்க? 7 நாள் இந்த அம்மா என்ன பண்ணுது? அழுதுட்டே இருக்குது. இன்னும் அழுதது மட்டுமல்ல, இவனை அலட்டிக்கிட்டே இருக்குது. சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டியா? இந்த டென்ஷன் தாங்க முடியாம வேதம் சொல்லுது, இந்த சிம்சோன் தன்னுடைய அந்த இருதயத்தில் இருந்த அந்த விடுகதையினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டான். அதற்கு பிறகு விடுகதையும் ஆன்சரும் சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை இவனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டான். ஒன்றிலையாவது இப்படி நம்மளை இந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, நம்ம இனி இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான்னு தெரியல. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் தொழிலாளிடத்துல தன்னுடைய கண்ணையே இழந்துருவான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க சிலர் ஒரே ஒரு காரியத்தில் தான் மறுபடியும் நீங்க விழுவீங்க. ஒரு காரியம் தான் உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சிங்க, நீங்க எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட். கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேரை கொண்டாச்சு, பட்டணத்தினுடைய வாசலுடைய நிலைக்காலை எடுத்து தோல் மேல வச்சு நடந்தாச்சு, 300 நரிகளை பிடிச்சி வாளோட வால் சேர்த்து கட்டி அனுப்பியாச்சு, எல்லாத்துலயுமே ஜெயிச்சாச்சு. ஆனா இந்த சிம்சோனுக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா, பொண்ணுங்க விஷயத்துல இவன் ரொம்ப வீக்கா இருந்தாங்க. இது ஒரு பெரிய படிப்புன அல்லவா? இந்த இடத்துல விழுந்து நம்ம ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த மாதிரி அலட்டி நம்முடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சே, இந்த மாதிரி தான் தெளிலாலும் பண்றான்ற இந்த மாதிரி ஞாபகம் மட்டும் அவனுக்கு இருந்திருந்தா அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டிருக்குமா? அப்போ அவனிடத்துல அன்பு செலுத்துறேன்னு சேர்ந்த மனைவிகள் எல்லாருமே எதுக்காக தான் சேர்ந்திருக்காங்கன்னா, ஆதாயத்திற்காக தாங்க சில நேரத்தில் சேர்ந்திருக்காங்க. அப்போ நம்மை உண்மையாய் நேசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. சிலருக்கு உண்மையாய் நேசிக்கிற மனைவியை பிடிக்காது, உண்மையா நேசிக்கிற கணவனார பிடிக்காது. ஆனா யாரை பிடிக்கும் தெரியுமா? ஆதாயத்திற்காக நேசிக்கிற சிலரை பிடிக்கும், ஆதாயத்திற்காக நேசிக்கிற சில நண்பர்களை பிடிக்கும். இந்த வார்த்தையை யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு எச்சரிக்காருங்க. உன்னை உண்மையா நேசிக்கிற உங்க அம்மா அப்பா உனக்கு அவங்களுடைய நேசம் உனக்கு கஷ்டமா தெரியுது. உன்னுடைய அண்ணன் தம்பியினுடைய நேசம் உங்களுக்கு நிறைய நேரத்துல கஷ்டமா தெரியுது. அவங்க நேசத்தை நீங்க புரியல, அவங்க நேசத்தை நீங்க அறியல, அந்த நேசத்தை நீங்க விரும்பல. ஆனா உங்களை அழிக்கிற, உங்களை ஏமாற்றுகிற ஆதாயத்திற்காக, கவனிங்க, உங்களை வெறும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக, உங்களை முழுக்க பயன்படுத்திட்டு நீ உங்களை சக்கையா பிழிஞ்சு போட்டதுக்கு பிற்பாடு, உங்க பேரை கெடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க உங்க கூட இருக்க போறது இல்ல. உங்களை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட போறாங்க. அப்படிப்பட்ட ஃபேக்கான அன்பை நம்பி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருத்தர் கூட போகாதீங்க, ஒருத்தர் கூட போகாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதுவும் ஸ்பெஷலா இந்த சத்தத்தை வாலிப தம்பி தங்கச்சி கேட்டுட்டு இருந்தா நீ ரொம்ப கவனமா இருப்பா, நீ ரொம்ப கவனமா இரு. நான் சொல்றேன், உன்மேல் அன்பு வைத்திருக்கிற, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று நடிக்கிற, உங்க அம்மாவை விட, உங்க அப்பாவை விட, உங்க சகோதரங்களை விட உன்னை ரொம்ப நேசிக்கிறதாய் நடிக்கிற நிறைய பேர் உன்னை ஏதோ ஒரு விதத்துல அனுபவிக்கிறதற்காகத்தான் நடிக்கிறார்கள் என்கிறதை நீ மறந்துடாத. நான் திரும்பவும் சொல்றேன், ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் திறப்பில் நிற்கும்படியாக ஆண்டவர் என்னை நம்பினதுனால சொல்றேன். நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் என் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க படுற கஷ்டம் என்ன தெரியுமா? தங்கள் ஆதாயத்திற்காக தங்களை நேசிக்கிறாங்கன்றத அவங்க கண்ணு மறைஞ்சு அவங்களுக்கு தெரியல.
அதனால அவங்க படுற பாடு எவ்வளவு தெரியுமா? அவ்வளவுதான். அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எப்படி நேச்சானாமா, அவருடைய சொந்த சகோதரி எப்படி நேசிச்சான். ஒரே ஒரு பணியாரத்தை வந்து என் வீட்டில் சுட்டு கொடுக்கட்டும், ஒரே ஒரு பணியாரத்தை, அவ்வளோ பாசம். அவ சொல்ற, அப்பவும் அந்த சகோதரி சொல்ற, சகோதரனே வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி உனக்கு நான் தான் உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஒன்னும் அவசரப்படாத, அப்பாட்ட கேளு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, எப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு. இந்த வார்த்தையை சொல்லும் போதாவது அந்த மனுஷன் அப்படி விட்டுருக்கணுமா இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா அவன் வலுக்கட்டாயமா அந்த பிள்ளை மேல அவளை முழுவதுமாய் நாசம் பண்ணி அதற்கு பிறகு என்ன சொல்றான் தெரியுமா? அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கணும், அவளை வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்துச்சாமா? சிஸ்டர், வாலிப தங்கச்சி, பி கேர்ஃபுல்லா இருப்பா, கேர்ஃபுல்லா இரு. நிறைய உலகத்துல இருக்கிற மனுஷன் வெறும் சரீரத்திற்காக மட்டும் ஆசைப்பட்டு அந்த ஆதாயத்திற்காக உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இழந்துராத, உன் வாழ்க்கையை இழந்துராத, உன் எதிர்காலத்தை இழந்துராத. உன் வாழ்க்கையை முழுவதும் சின்னாபின்னமாக்கி உன்னை உருக்குலைத்து, உன் சரீரத்தை உருக்குலைத்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய அழகு, உன்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் உருக்குலைத்து உன்னை வெறுமையான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிக்க வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு என்னன்னு போயிடுவாங்க, அந்த பொண்ணுக்கு என்னன்னு போயிடுவாங்க, அந்த நபருக்கு என்னன்னு உன் குடும்பத்தை உடைச்சு உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதனால ஆதாயத்திற்காக நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்துல அதிகமான பேர், அதிகமான பேர். உங்களை நேசிக்கிறவங்களுடைய லவ்வை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை உண்மையா நேசிக்கிறது யாரு, ஃபேக்கா நேசிக்கிறது யாரு அப்படின்ற அறிவு உங்களுக்கு கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த எஸ்எம்எஸ் பண்றது, வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்றது, சேட்டிங் பண்றது, யாரோ ஒரு நபர் தங்களை நேசிக்கிறவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, மனைவிட்ட டைம் பண்றது இல்ல, கணவன் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, பிள்ளை இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆனா தன்னை யாரோ ஒருத்தர் கூட வேலை செய்யறவங்க நேசிக்கிறாங்க, சொந்தக்காரங்க யாரோ ஒரு நேசிக்கிறாங்க, அந்த மனுஷனுக்காக நேரத்தை செலவு பண்றது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டேஞ்சர். ஆதாயத்திற்காக, டைம் பாஸுக்காக. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி, ஒரு பையன் அவனுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா 7 பொம்பளை பிள்ளைங்களுடைய பேரை வந்து வித்தியாசமா சேவ் பண்ணி வச்சிருக்கான். 7. என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து அவன் வந்து இரவு அவனோட கொஞ்ச நேரம் அவன் பேசுறதுக்கு, ஜாலியா பேசுறதுக்கு. ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு, அவனை கூட்டிட்டு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் காஃபியும் பர்கரும் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்ப இன்னொரு பொண்ணு வந்து அவனுடைய செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறதுக்கு. இன்னொரு பொண்ணு வந்து அவனுக்கு வண்டியில பெட்ரோல் போட்டு கொடுக்கறதுக்கு. இப்படி 7 பிள்ளைகளையும் வந்து பேசி நயம் பண்ணி அவனுடைய கையில் அவன் வச்சுக்கிறான். அவனை கண்டுபிடிச்சு பார்த்தா, அவன்கிட்ட கேட்டா, அதை ஒருத்தங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா 7 பேரை வந்து அவன் வந்து அப்படி தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்துறான். அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதை. இது வெறும் பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்களை வந்து தன்னுடைய தேவைகளுக்காக பியூட்டி பார்லருக்கு போறதுக்கு பணம் செலவு பண்றதுக்கு ஒரு ஆளு, அப்புறம் அந்த மையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, ரீசார்ஜ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆளு, அந்த மாதிரிலாம். ஐயோ, நீ சீரியஸா சொல்றேன், ரொம்ப கொடுமையான உலகம் இது, மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்க காப்பாற்றணும், ஆண்டவர் தாங்க காப்பாற்றணும். நம்ம ஆண்டவரோட நடந்து நம்ம ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேரை நம்ம ரொம்ப சாஃப்டா வளர்த்துறோம். நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் வெகுளிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம். அவங்க சில நேரத்தில் அன்பை அது உண்மையான அன்புன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தப்புன்னு தான் அவங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்கிறோம். யாராவது பக்கத்துல ஸ்கூல்ல ஒருத்தன் அடிச்சான் அப்படின்னு கேட்டா நீ திருப்பி அடின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அவன் அடிச்சானா நீ என்ன பண்ணு, நீ திருப்பி அடி, அவன் திருப்பி என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டான்னு சொல்லி கொடுப்பான். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம் தெரியுமா? அவன் திருப்பி அடிச்சானா கூட நீ வாங்கிட்டு வந்துரு, டீச்சர்கிட்ட சொல்லு, ஆனா நீ அவனை திருப்பி என்ன பண்ணிடாத, அவன் கெட்ட வார்த்தை பேசினா நீ கெட்ட வார்த்தை பேசாதன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். உலகத்துல இருக்கிறவன் கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதுல இருந்தே நம்ம ஆண்டவருக்குள்ள பக்தியா வளர்த்துறதுனால நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நல்ல பிள்ளைகளா கூட இருக்கும். ஆனா உலகம் அவங்களை கெடுத்துரும். நம்ம பிள்ளைகள் ஈஸியா சிலரை நம்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, யாரும் எங்களை அவங்களுடைய ஆதாயத்திற்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயன்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா உங்க வாழ்க்கையை தேடுங்க, சீக்கிரமா உங்க பாதையில நீங்க காலடி எடுத்து வைங்க.
உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, எங்களுக்கும் எங்க குடும்பத்திற்கும் அந்த அறிவு வேணும், எங்க பிள்ளைகளுக்கு அந்த அறிவு வேணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. முழு பலத்தோட என் கணவனாருக்கு அந்த அறிவை தாரும் ஆண்டவரே, என் மனைவிக்கு அந்த அறிவை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி எந்தெந்த இடங்களுக்கு போய் சேர வேண்டுமோ அந்தந்த மனிதர்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அவங்களை தூக்கி எடுங்கப்பா. இந்த 1000 மணி நேர ஜெப திருவிழாவில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. யாக்கோபை காப்பாத்தினீரே, அவருடைய அந்நியனுடைய கையிலிருந்து காப்பாத்தினீரே. தன் மேல் வைத்திருக்கிற பாசம் காண்பிக்கிறது போல நடித்த அந்த மனிதனுடைய கையிலிருந்து காப்பாற்றினீரே. எங்களை நீர் காப்பாற்ற மாட்டீரோ? எங்கள் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற மாட்டீரோ? இப்ப அந்த விடுதலை நடக்குது. இப்போ உங்க பிள்ளைய கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. இப்போ உங்க கணவனார கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. உங்க மனைவியை கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. ஓ ஹalleluya. இந்த ஜெபக்குறிப்பு உங்களுக்காகவே உள்ள ஜெபக்குறிப்பு. மகளே, மகனே, உனக்காகவே உள்ள ஜெபக்குறிப்பு. ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு பதில் கொடுப்பாராக. ஹalleluya, ஹalleluya. யாரும் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் வேண்டான்னு சொல்லல. நீ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுவதற்கு, உன்னை புரிஞ்சுக்கிறதற்கு ஒரு நண்பனை வச்சுக்கிறது தவறல்ல. ஒரு நல்ல ஆவிக்குரிய, நல்ல ஒரு விசாலமான மனப்பான்மை உள்ள ஒரு நண்பனை வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன் நண்பன் உன்னுடைய உயர்வை விரும்புற நண்பனா இருந்தா பரவாயில்ல. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நீயும் தப்பு பண்ணு. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நீயும் பாவம் பண்ணு அப்படின்னு உன்னை இழுக்கிறவனா இருப்பானே. ஆனால் நான் சொல்றேன், அந்த நண்பன் நல்ல நண்பன் அல்ல. அவன் நல்ல நண்பன் அல்ல. அவங்க முன்னேறிடுவாங்கப்பா. அவன் எப்படியாவது முன்னேறிடுவான். அதான் அவன் திருடியாவது படைச்சிருவான், அவன் 10 பேரை ஏமாத்தியாவது படைச்சிருவான். ஆனா உனக்கு திருட தெரியாது, உனக்கு ஏமாத்த தெரியாது. ஏன்னா உனக்குள்ள ஆண்டவர் பயம் இருக்குது. அதனால நாளைக்கு துன்பப்பட்டு நிக்கிறது யார் தான் நிப்பேன்னா, நீ தான்ப்பா நிப்ப. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ தம்பிங்க அப்படிதான், வாலிப தம்பிங்க, அவங்க ஏமாத்தி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேல ஆயிட்டாங்க. ஆனா இவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம உட்காந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தன் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற கூட்டம். உன் நண்பன் உன்னை அவன் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு நீ விட்டுறவே கூடாது. அதான் நான் இந்த சம்பவத்தை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். இது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு சிலருக்கு இது புதுமையா இருக்கலாம். எங்க ஊர்ல ஒரு கிணறு, வத்தாத கிணறு, எல்லா இடத்துலையும் தண்ணீர் வற்றினாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணீர் வற்றவே வற்றாது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய விஷ பாம்பு உள்ள கிடக்குது. ரொம்ப ஆழமான கிணறு. உள்ள பாம்பு கிடக்கிறதுனால யாருமே கிணத்துக்குள்ள இறங்க மாட்டேங்கிறாங்க. கிணத்துல வேலை செய்யறவங்க, கிளீன் பண்றவங்க யாரையோ கொண்டு வந்து பார்த்தாங்க. எல்லாருமே பாம்பு கிடக்கிறத பார்த்த உடனே வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. எங்க ஊர்லயே ஒரு குடிகாரன் இருந்தான். அவன் அந்த கிணத்துல இறங்குறதுக்கு, அவன் கிணத்துல இறங்கி ஏறுவான். அந்த குடிகாரனை அந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து அவனுக்கு நல்லா குடிக்க வாங்கி கொடுத்து அவன் முன்னாடி வச்சு அவனை புகழ்ந்து, டே உனக்கு என்னடா மாப்பிள்ள, நீ எப்படிப்பட்ட சிங்கத்தையும் கிழிச்சிருவாடா, உனக்கு என்னடா பாம்பு பெருசு இப்படின்னு சொல்லி அவன் அப்படியே புகழ்த்தி உடனே அவன் சொல்றான், நான் இறங்குறா. கயிறை கட்டி கீழே இறக்கி விட்டு உள்ள போய் பாம்பை அவனுடைய டவல் வச்சு பாம்பை பிடிச்சிட்டார். பாம்பை பிடிச்சி கையில கட்டி மேலே ஏறார் ஒவ்வொரு படிக்கட்டா. பாம்பு உள்ள எப்படி நெளியாம இருக்கும்? பாம்பு உள்ள நெளிஞ்சு மேலே வரும்போது இவர் கால், அங்க இருக்கிற கிணறை பார்த்தீங்க அப்படின்னா 2 கால் 2 குழிக்குள்ள இருக்கும், 2 கை இப்படி இருக்கும். அப்படிதான் ஏறி தான் வரணும் மேலே, அப்படிதான் வருவாங்க. அப்போ இவர் 2 காலையும் வச்சுட்டு கையை விட்டு நம்ம நிக்கலாம். அந்த கையில குடி போதை வேற. அந்த பாம்பு கையில நெளிகிறதுனால, ஏன்டா நீ என் கையில நெளிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சி கடிச்சிட்டாரு. கரெக்டா தலையிலே கடிச்சிட்டாரு. கடிச்சிட்ட உடனே அந்த பாம்பு அப்படியே அமைதியாக உட்காந்து மேலே வந்து அந்த அந்த கிணத்துலேருந்து ஏறி வந்த அடுத்த 2 நிமிஷத்துல வாயில அப்படியே நுர தள்ளி அங்கேயே அந்த மனுஷன் செத்து விழுந்தார். நடந்த சம்பவங்க, செத்து விழுந்துட்டார். எல்லாரும் யாரை திட்டினாங்க தெரியுமா? சாராயம் வாங்கி கொடுத்தவங்கள திட்டலைங்க, அந்த மனுஷனை தாங்க திட்டினாங்க. அறிவில்லாத துரோகி, அறிவில்லாத பாவி, வீணா போயிட்டான். செத்து கூட அந்த மனுஷன் நல்ல பேர் வாங்க முடியலங்க. அங்க இருக்கிற அத்தனை மனுஷனுக்காக அந்த மனுஷன் செத்தாங்க. அப்போ அவன் செத்ததுனாலதான் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தண்ணி இல்லை.
ஆனா அவன் செத்து போனதை பார்த்து அறிவில் எடுத்துட்டாங்க அவனை. அப்போ கடைசியில நம்மளை தாங்க எல்லாரும் திட்டுவாங்க. அதனால ஆண்டவரிடத்துல கேட்கணும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு மனுஷனை குறிச்ச ஒரு அறிவை தாங்க. ஆதாயத்திற்காக எங்களை தேடி வர்றவங்களை நாங்க என்ன பண்ணணும்னா, ஜாக்கிரதை பிரதர், ஜாக்கிரதை சிஸ்டர். ஆதாயத்திற்காக தேடி வர்ற ஒருத்திக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. ஒருத்தனுக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. உங்க பிள்ளையை இழந்துடாதீங்க. உங்க எதிர்காலத்தை இழந்துடாதீங்க. உங்கள்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டா, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படியே ஆதங்கமா இருக்கு, எனக்கு அப்படியே அழுகையா இருக்கு. எப்படியாவது ஆண்டவர் உங்களை காப்பாற்றணும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை காப்பாற்றணும். நீங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க, ஆனா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றணும். நீங்க திறப்புல நில்லுங்க. இந்த ஜெப குறிப்புக்காக திறப்புல நில்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய ஆதாயத்துக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் மகனை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தில் இது அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது அப்படியே என் குடும்பத்தில் நடக்குது. என் கணவனார் அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் மனைவியை திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு போறாங்க. ஓ ஹalleluya! கர்த்தரே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். கைகளை உயர்த்தி, இயேசுவே, இந்த ஜெப திருவிழாவிலே அவருடைய மகிமை இறங்கட்டும் உங்க மேல. கேளுங்க, வைராக்கியத்தோட கேளு. உங்க வாலிப மகனுக்காக திறப்புல நில்லுங்க தாயே. பிரதர், உங்க வாலிப பையனுக்காக திறப்புல நில்லுங்க. நீங்க அப்படித்தானே பிரதர் கெட்டு போனீங்க, நீங்க அப்படித்தானே சிஸ்டர் கெட்டு போனீங்க. ஆனா உங்க பிள்ளைக்கு அப்படி நடக்க கூடாது. கெஞ்சுங்க, கெஞ்சுங்க. உங்க கணவனாருக்காக திறப்புல நில்லுங்க.